வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி 24 டேஸ் 24 ஸ்டெப்ஸ். இந்த சீரீஸில் நம்ம ஹிந்தியில் எப்படி பேசணும், ஹிந்தியில் பேசுகிறதுக்கு வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, இது எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இந்த 24 டேஸ் 24 ஸ்டெப்ஸ் இந்த சீரீஸில் பார்த்துட்டு வரோம். இப்போ ஹிந்தியில் ஒரு வாக்கியம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் மட்டும் கிடையாது, எந்த லாங்குவேஜாகவே இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஒரு வாக்கியம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சிருக்கணும், வொக்காபுலரிஸ் தெரிஞ்சிருக்கணும். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது வார்த்தைகளை நம்ம சேர்க்க முடியும். வார்த்தைகளை சேர்த்தா தான் அது வாக்கியமாக உருவாகும். அப்போ அந்த வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும், இணைப்பு சொல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். அப்போ தான் நம்ம வார்த்தைகளை சேர்க்க முடியும். அப்போ இணைப்பு சொல் ஹிந்தியில் என்னென்னலாம் இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்ன தெரிஞ்சுருக்கணும், இந்த இணைப்பு சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டோம். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன். இணைப்பு சொல்லை பற்றி ஒரு தனி வீடியோவிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன இணைப்பு சொல் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இணைப்பு சொல் வேணும், வார்த்தைகள் வேணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, காலத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள். ஒரு காலத்தை உணர்த்துது ஒரு வார்த்தையை வச்சு தான் அது எந்த காலத்தை சேர்ந்தது, ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தை, அது எந்த வார்த்தை, கிரியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த வினைச்சொல்னு சொல்லுவோம். அந்த வினைச்சொல்லை வச்சு தான் அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம அதை கணிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், வருகிறான், அவன் வருகிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ வருகிறான் அப்படின்னு சொன்னால் அது நிகழ்காலம், வந்தான் அப்படின்னு சொன்னால் அது கடந்த காலம், வருவான் அப்படின்னு சொல்லும்போது அது எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ அந்த வருதல் அப்படின்றது ஒரு வினை, ஹிந்தியில் அதுதான் கிரியான்னு சொல்கிறோம். அப்போ அந்த கிரியா, அந்த வினை சொல் எப்படி சேஞ்ச் ஆகுது, வருகிறான், வந்தான், வருவான் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் அது எந்த காலத்தை சேர்ந்தது, நிகழ்காலத்தில் சேர்ந்ததா வாக்கியமா இல்லை கடந்த காலமாக வருங்காலமாக நம்ம கணிக்க முடியுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த கிரியா, அந்த வினைச்சொல் ஹிந்தியில் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும், நிகழ்காலமாக இருந்தால் அந்த வினைச்சொல் எப்படி சேஞ்ச் ஆகும், கடந்த காலமாக இருந்தால் அதை எப்படி நம்ம மாற்றணும், வருங்காலமாக இருந்தால் அதை எப்படி மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு டே 1லேருந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் யோசிச்சு தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எழுத்தே தெரியாது, எனக்கு ஹிந்தி எழுத்தே தெரியாது, ஒரு எழுத்தும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த 24 டேஸ் சீரீஸ்க்கு முன்னாடி டே 1 to டே 10 வரைக்கும் எழுத்துக்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, அதாவது ஸ்வர், வியஞ்சன், பாரகடி, இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணோம், உச்சாரண் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உச்சரிக்கக்கூடிய விதிகள். ஒரு எழுத்துக்களை 2 எழுத்து வார்த்தையாக இருந்தால் எப்படி சேர்த்து நம்ம படிக்கணும், 3 எழுத்து வார்த்தையாக இருந்தால் எப்படி சேர்த்து படிக்கணும், 4 எழுத்து வார்த்தையாக இருந்தால் எப்படி சேர்த்து அதை ரீட் பண்ணணும், அதுக்கான ரூல்லாம் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களையும் நான் அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இல்லைன்னா ஒரு செயல்னு சொல்லியிருக்கலாம். ஒரு வேலையோ அல்லது ஒரு செயலையோ செய்வதில் அப்படின்னு சொல்லும்பொழுது, செய்வதில் அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ அந்த வாக்கியம் அமைக்கும் பொழுது வார்த்தை எப்படி மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் சாப்பிடுவதில் ரொம்ப ஸ்லோ, நான் ரொம்ப மெதுவாக சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றதில் ரொம்ப மெதுவாக சாப்பிட்ற ஆள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று அவள் படிக்கிறதுல ரொம்ப திறமைசாலி, அவள் படிப்பதில் ரொம்ப திறமைசாலி. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்களேன், எனக்கு மற்றவங்களுக்கு உதவுவதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி உதவுவதில், படிப்பதில், எழுதுவதில், சாப்பிடுவதில், இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதில் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி மாறணும், எப்படி சேஞ்ச் ஆகும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. செய்வதில், அதாவது ஒரு வேலையோ அல்லது ஒரு செயலையோ செய்வதில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வார்த்தை எப்படி சேஞ்ச் ஆகுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு 4 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். படிப்பதில், வருவதில், சாப்பிடுவதில், தூங்குவதில். இப்போ படித்தல் அப்படின்னு சொல்லும்போது படுனா மீன்ஸ் படித்தல், படுனா ப்ளஸ் மே. இந்த மே நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அவனில், அதனில், இதனில்,
அந்த இல் எங்கெல்லாம் வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணோமோ அந்த இடத்துலலாம் மே யூஸ் பண்ணுவோம். இது நம்ம முதல்ல நம்ம வந்து இணைப்பு சொல்ல பார்த்துருக்கோம். மே, பர், பி, ஓர், இது 4 விஷயங்களும் இணைப்பு சொல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் இந்த மேவை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். படுனா ப்ளஸ் மே, அப்போ படிப்பதில் அப்படின்னு சொல்லும்போது படுனே மே, இந்த நான் வந்து நேவாக சேஞ்ச் ஆகும். படுனே மே படிப்பதில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வருவதில் வருதல், ஆனா, ஆனா மீன்ஸ் வருதல். இந்த ஆனா ப்ளஸ் மே, ஆனே மே, அதாவது வருவதில் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், சாப்பிடுவதில் காணா, காணா மீன்ஸ் சாப்பிடுதல். காணா ப்ளஸ் மே, காணே மே, இந்த நான் வந்து நேவாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், தூங்குவதில் சோனா ப்ளஸ் மே, சோனே மே, தூங்குவதில் சோனே மே அப்படின்னா தூங்குவதில், இந்த நான் வந்து நேவாக சேஞ்ச் ஆகிடுது. அதாவது படுனேமே படிப்பதில், ஆனேமே வருவதில், காணேமே சாப்பிடுவதில், சோனேமே தூங்குவதில். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்த்துருவோம் நம்ம. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும். முஜே ஆனே மே தேர் ஹோ கயி, எனக்கு வர்றதில் ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப நேரமாகுது. ஆனேமே வருவதில். ஸ்கூல் ஜானேமே பகுத் சமய் லக்தா ஹே, ஸ்கூல் போகிறதுல பகுத் சமய் ரொம்ப டைம் எடுக்குது, நான் ஸ்கூல் போகிறதுல ரொம்ப டைம் ஆகுது. போவதில் ஜானேமே. முஜே சோனேமே ஆராம் மில்தா ஹே, எனக்கு தூங்குவதில், தூங்குவதில் ஆராம் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிது. மில்தா மீன்ஸ் கிடைக்கிறது. ஆராம் மில்தா ஹே, எனக்கு ஓய்வு கிடைக்கிது. முஜே லிக்னே மே பகுத் குஷி ஹோத்தி ஹே, எனக்கு எழுதுவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன், சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது, எனக்கு எழுதுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முஜே தைர்னே மே மஸா ஆத்தா ஹே, எனக்கு ஸ்விம் பண்ணுறதுல, ஸ்விம்மிங்கில் எனக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மஜா ஆத்தா ஹே, நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஆனேமே, ஜானேமே, சோனேமே, லிக்கனேமே, தயர்னேமே, அதாவது நீந்துவதில், எழுதுவதில், தூங்குவதில், போவதில், வருவதில், இந்த மாதிரி தான் வந்து வார்த்தைகள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.